வணக்கம். அஸ்ட்ரோ ஸ்ரீகிருஷ்ணனின் இன்னொரு வீடியோ உங்களுக்காக. தசாம்சம் என்றால் என்ன? இந்த கேள்வி நிறைய பேர்கிட்ட வந்துகிட்டு இருக்குது. தசாம்சம் தசாம்சம் அப்படின்ட்டு. அப்ப இன்னைக்கு தசாம்சத்தை குறித்தான ஒரு வீடியோவை தான் பதிவு பண்றேன். அது என்ன என்ன எதனால அது பதிவு பண்றோம் அப்படின்னா, தசாம்சம்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எப்படி படிப்பது, எப்படி பார்ப்பது? அப்ப இந்த தசாம்சத்தில் மிக முக்கியமான கிரகங்கள் இருக்கிறதா அப்படின்னா அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜயோகங்களுக்கும் ஒரு ஒரு தொழிலை கொடுக்க வேண்டும் என்பதற்கும் அதன் மூலியமாக வரக்கூடிய வெல்த், அதாவது ரிசோர்சஸ், அது எல்லாம் கொடுக்கக்கூடியது ஒரு கிரகம். அது யாரு அப்படின்னா சூரியன். அப்ப தசாம்சத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிளானட் யாருன்னு கேட்டீங்கன்னா சூரியன் தான். அதனாலதான் சூரியனை ஒரு மிக முக்கியமான ஒரு அதிபதியாக 10வது இடத்துல வச்சிருக்கோம். அதனாலதான் 10ஆம் இடத்துல சூரியன் வரும் பொழுது அதற்கு டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த் என்று குறிப்பிடுகிறோம். அது நம்மளுடைய டே டு டே லைஃப்லயும் கூட 12 மணிலேருந்து 2 மணி என்பதுதான் சூரியனுக்கான உச்ச பாவம். அந்த பாவத்தில் வெயில் மிக உச்சமாக இருக்கும். அதனுடைய அர்த்தம் வெயில் நம்மளை சுட்டி வாட்டுதுன்னு இல்லை. அதனுடைய மீனிங் என்னன்னா, அந்த அந்த டைம் 12லேருந்து 2 மணிக்கு சூரியன் தன்னுடைய மிக அதிகமான இருக்கக்கூடிய ரிசோர்சஸை, ஒளிவட்டத்தை இந்த பூமிக்கு கொடுக்கிறார். அதன் மூலியமாக வரக்கூடிய ரிசோர்சஸ் எல்லாம் உற்பத்தி ஆவதற்கு வேண்டி அது உங்களுடைய 10ஆம் பாவத்தில், ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அது 10ஆம் பாவத்துல பிரதிபலிக்கும். அதனாலதான் 12லேருந்து 2ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டைமாக ஒரு ஹோராவில கூட கொடுத்துருக்காங்க. சரி, இது நம்மளுடைய ஜாதகத்துல எப்படி தசாம்சத்தை வைத்து எப்படி பார்ப்பது அப்படிங்கிறதையும், இந்த சூரியன் தான் அதனுடைய எல்லா யோகங்களுக்கெல்லாம் காரகர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தசாம்சம் என்றால் என்ன அப்படின்னா, ஒரு ராசி என்பது 30 டிகிரி அடங்கி 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 இருக்கக்கூடிய ஒரு ராசி மண்டலம். ஒவ்வொரு ராசியும் 30 டிகிரியாக பிரித்து கொடுத்திருக்கிறார். அந்த 30 டிகிரி என்பது என்ன அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 30 டிகிரி என்பது சூரியனும் சந்திரனும் இருவரும் சேர்ந்து நமக்காக கொடுக்கக்கூடிய அந்த ஒளிவட்டம், ரிசோர்சஸ், அதையெல்லாம் இந்த ராசியில தான் உற்பத்தி பண்றாரு. ஒவ்வொரு டைப் ஆஃப் ரிசோர்சஸ் ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த சூரியனும் சந்திரனுடைய சேர்க்கை மூலமாக நமக்கு கிடைக்கப்படுகிறது. அதனாலதான் சூரியன் சந்திரன் என்பது மிக முக்கியமான ஒரு 2 ஒளி கிரகங்களாக, ஜோதிடம் என்பதே இந்த 2 கிரகங்களுக்கு மூலியமாக வரக்கூடிய கம்ப்ளீட் நாலேஜ் தான். அதனாலதான் இருவரும் சேர்ந்து ஹோரா என்று சொல்லக்கூடிய ஒரு பகலும் இரவும், பகல் என்றால் சூரியனும், இரவு என்றால் சந்திரனும் சேர்ந்து நடக்கக்கூடிய அந்த ராசியை 30 டிகிரியாக பிரித்திருக்கிறோம். அதுல என்ன நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 12 ராசிகளுக்கும் ஜோதிர்லிங்கம் கொடுக்கப்பட்டது. ஜோதிர்லிங்கம் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லிங்கத்துல யோனி என்பது கீழ்பாகம், அதுதான் ஃபீமேலுடைய பாகம். மேல் பாகத்தில் லிங்கம் கொடுக்கப்பட்டிருக்கும். இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு யூனியனாக இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாம் 12 ஜோதிர்லிங்கங்களாக உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஜோதிர்லிங்கம் கொடுக்கப்பட்டது. சரி, இந்த 30 டிகிரி என்பது தசாம்சத்தில் எப்படி பிரிக்கப்படுகிறது அப்படின்னா, 10 என்பதுதான் தசாம்சம், தச அம்சம். அப்போ 30 டிகிரி டிவைடட் பை 10, ஒரு ராசி என்பது 30 டிகிரி. அதை டிவைடட் பை 10ன்னு போட்டா ஒரு இது எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 டிகிரி வரும். சோ அந்த 3 டிகிரி என்பதுதான் தசாம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த தசாம்சத்துல ஏதாவது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறதா அப்படின்னா இருக்கிறது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய கிரகங்கள் ராசி கட்டம் என்பது நம்மளுடைய D1 என்று சொல்லக்கூடிய ராசி கட்டம். நம்மளுடைய எல்லா ஜாதகத்திலையும் ராசி நவாம்சம் தான் இருக்கும். ஆனா ஜாதகத்துல தசாம்சம் என்பது இருக்கவே இருக்காது. ஆனா தசாம்சத்தை போடுவது என்பது எவ்வளவு எளிது என்பதை நான் இன்று கற்றுக் கொடுக்க போகிறேன். அதை எப்படி பார்ப்பது என்பதையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். அதுல இப்ப ராசி கட்டம், ஏதாவது ஒரு ஜாதகத்தை நம்ம எடுக்கிறோம். ஒரு ஒரு ஏதாவது ஒரு சாம்பிள் ஜாதகத்தை எடுத்துக்கொள்கிறேன். இன்று வந்த ஒரு ஜாதகம் விஷ்ணு பிரியாவோட ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்ப அவங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புன்னு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கிறது. இவங்களுடைய ராசி கட்டம் என்பதுதான் நேட்டல் சார்ட். அப்ப ஏரிஸ் என்பது
ஆட் சைன். டவுரஸ் அப்படிங்கிறது ஈவன் சைன், அதாவது ரெட்டப்படை. மிதுனம் என்பது ஒற்றைப்படை. கடகம் இரட்டை. அப்படி ஒவ்வொன்றாக பார்க்க வேண்டும். அப்ப இவங்களுடைய லக்னம் என்பது எது அப்படின்னா கேப்ரிகான் வருது. சரி, அவங்களுடைய லக்னம் கேப்ரிகான், அதாவது ஆடு என்பதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஆடு சைனை வந்து அப்படியே கவுண்ட் பண்ணிக்கலாம். அதாவது கிளாக் வைஸா ஆடு சைனாக இருக்கும் பொழுது, அதாவது ஒற்றைப்படை ராசிகளாக உங்களுடைய கிரக அமைப்பில் இருந்தால் அந்த டிகிரிகளை எப்படி கவுண்ட் பண்ண வேண்டும் அப்படின்னா அதுல இருந்தே கிளாக் வைஸ்ல கவுண்ட் பண்ணிக்கணும். அது எவ்வளவு எப்படி கவுண்ட் பண்றதுக்கு சொல்லித்தரேன். அதுவே ஈவன் சைனாக இருந்துன்னு வச்சுங்களேன், அப்ப 9வது பாவத்திலிருந்து அந்த ஈவன் சைன்ல இருந்து இருக்கக்கூடிய 9வது பாவம் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டும், கவுண்டிங்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் வந்து உங்களுக்கு கரெக்டான அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்ப 9 அப்படிங்கிறது இப்போ எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஓகே, இப்ப இவங்களுடைய சாட்டன் வந்து இவங்களுடைய தசாம்சத்துல எங்க வரும் அப்படின்னு பார்க்க போறோம். அப்ப சாட்டன் எங்க இருக்கு அப்படின்னா மகரத்துல இருக்கு. மகரம் என்பது 10வது இடம், 10வது பாவம். எங்க இந்த மேஷத்துல இருந்து நார்மல், அதாவது எந்த பாவத்துல இருந்து எடுத்தாலும் நம்மளுடைய ராசி கட்டம் என்பது கடவுள் கொடுத்தது மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இல்லையா? அப்ப மேஷத்துல இருந்து மகரம் என்பது 10ஆம் இடம். 10 என்பது ஈவன் சைன். அப்ப ஈவன் சைனா இருக்கும் பொழுது அங்கிருந்து 9 கவுண்ட் பண்ணிக்க வேண்டும் கிளாக் வைஸ்ல. அப்ப கேப்ரிகான்ல இருந்து 9 கவுண்ட் பண்ணீங்கன்னா வரக்கூடிய ராசி என்பது கன்னி ராசிக்கு வரும். அப்ப கன்னி ராசியில 0 to 3 டிகிரி இருக்கு. சாட்டர்ன் இவங்களுடையது 8 டிகிரி 41 மினிட்ல இருக்கு. அப்ப இது வந்து 0 to 3 டிகிரி என்பது கன்னி ராசி, 3லேருந்து 6 என்பது துலா ராசி, 6லேருந்து 9 என்பது விருச்சிக ராசி. அப்ப இவங்களுடைய சாட்டர்ன் எங்க இருக்குது தசாம்சத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில் இருக்கிறது. எங்க இருக்குது? விருச்சிக ராசியில் இருக்கிறது. சரி, இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? எதனால் இதெல்லாம் இந்த ஆடு ஈவனெல்லாம் என்ன எதுக்காக பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த ஆடு சைன் என்பது மிகவும் செல்ஃபிஷாக இருக்கக்கூடிய பாவங்கள். அதாவது அவங்களுடைய நலனுக்கு மட்டுமே செயல்படக்கூடியவர்கள் ஆவர். சரி, இரட்டப்படைகள் எல்லாம் ஒரு விதமான தர்மத்திற்கும் ஒரு விதமான டியூட்டிக்கும் பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா இப்ப சாட்டர்ன் வந்து இவங்களுடைய ராசியில் கேப்ரிகான் மகரத்தில் இருந்தது, மகரத்தில் இருக்கிறது இரட்டப்படை. சரி, மறுபடியும் எங்க வந்திருக்குது? இரட்டை என்பது இரட்டப்படை என்றாலே தர்மத்திற்காக பாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒற்றைப்படை எல்லாமே செல்ஃபிஷ் ஆகிறது. அப்ப இவங்களுடைய சாட்டர்ன் என்பது ஸ்கார்பியோ என்கிற 8ஆம் பாவத்துல வந்துருச்சு. எங்க தசாம்சத்திலேயே. தசாம்சத்துல அவங்களுடைய மேஷமே தான் லக்னம் என்பதனால ஈஸியா புரிந்து கொள்ளலாம். அப்ப ரெட்டப்படையா இருக்குது. ரெட்டப்படை என்பது தர்மத்திற்காகவும், அப்ப சாட்டர்ன் எதற்காக அவங்களுடைய தசாம்சத்தில் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு டியூட்டிஸ் ஆற்ற வேண்டும் என்பதற்காக அந்த சாட்டர்ன் அங்க போய் உட்காந்துருக்கு. அவங்களுடைய ஜாதகத்துல சாட்டர்ன் என்பது ரெட்ரோகிரேட் கிரகம் ஆகும். அப்ப ரெட்ரோகிரேட் என்றால் நேர்நிலையில் இல்லாமல் ரிவர்ஸ்ல சுத்தி கொண்டிருக்கிறது அந்த கிரகம். அவங்களுடைய பிறந்த நேரத்தில் அது ரிவர்ஸாக சுற்றி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த கிரக அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கான எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னா, ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு லக்னத்திலிருந்து ஒவ்வொரு கிரகங்களும் உங்களுடைய ராசி கட்டத்தில் அது ஆடில் இருக்கிறதா ஈவனில் இருக்கிறதா என்பதை பார்த்து அதற்கு ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. அதுல ரிசல்ட் வந்து இந்த 3வது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்களுக்கு சொன்ன மாதிரி சாட்டர்ன் என்பது ராசி கட்டத்தில் 10ஆம் பாவம் என்பது ஈவன் சைன். அப்ப ஈவன் எழுதிக்கோங்க. தசாம்சத்துல மறுபடியும் ஈவன் சைன்ல தான் இருக்கு ஸ்கார்பியோ. அப்ப ஈவன் அப்படின்னா ரெண்டுமே ஈவன்ல இருக்குது இல்லையா? ரெண்டுமே ஈவன் இருந்தால் அந்த சாட்டர்ன் வந்து எதற்காக வந்திருக்கிறது இந்த லைஃப்ல, எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு டியூட்டியும் ஒரு தர்மத்தையும் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறது. சரி, இப்ப அவங்களுடைய தசாம்சத்தில் அந்த சாட்டர்ன் யாருன்னு பாத்தீங்கன்னா அது 10ஆம் பாவத்தின் அதிபதி. அப்ப இவங்களுடைய
கர்மா என்பது ஏதோ ஒரு வகையில டியூட்டி ஆற்ற வேண்டும் என்பதற்காகவே வந்த ஒரு கிரகம் மாதிரி தெரிகிறது. அது அங்க 8ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால, தசாம்சத்தில் 8ஆம் பாவம் என்றால் என்ன, அது எப்படி செயல்படும், அதன் அப்படின்னா என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வரக்கூடிய பாடங்கள்ல பார்ப்போம். இப்ப என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒவ்வொரு கிரகங்களும் எந்த மாதிரியான இதுல இருக்கிறது, பொசிஷன்ல இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்ப மறுபடியும் இன்னொரு கிரகத்தை எடுக்க போறேன். அது என்ன அப்படின்னா மார்ஸ். இப்ப இவங்களுடைய மார்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மார்ஸ் என்பது சிம்ம ராசியில் இருக்கிறது. மார்ஸ் என்பது சிம்ம ராசி என்பதனால் அது ஒற்றைப்படை. அப்ப ஒற்றை என்று எழுதி கொடுங்கள். ராசி கட்டத்தில் செவ்வாய் ஒற்றை ராசியில் இருக்கிறது. ஆனால் அது தசாம்சத்தில் எங்க இருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டும் என்றால் 11 லியோ, 11 டிகிரி 52 மினிட்ல இருக்கு. அப்ப இந்த மார்ஸ் என்பது இப்போ இதுல 11 டிகிரி இல்ல சாரி, மார்ஸ் என்பது 22 டிகிரி. அப்ப 22 டிகிரி அப்படின்னா மொத்தம் 7 × 3 21 இல்லையா? அப்ப கிட்டத்தட்ட இந்த ராசியிலிருந்து 7ல 8ஆம் பாவத்துல இருக்க வேண்டும். அப்ப இந்த லியோல இருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னா 8ஆம் பாவம் என்பது மீன ராசி. அப்ப மீன ராசியில தான் தசாம்சத்துல அந்த மார்ஸ் போய் உட்காந்துட்டு இருக்கு. அப்ப மீனம் என்பது ரெட்டப்படை. அப்ப இந்த மார்ஸை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு பிறக்கும் பொழுது செல்பிஷாக இருந்த அந்த மார்ஸ் திடீரென்று தசாம்சத்தில் போனவுடன் அது டியூட்டி மைண்டடாக ஆகிவிடுகிறது. இப்படி மாறுவதற்கான வாய்ப்புகளும் கிரக அமைப்பில் உண்டு. அப்ப திடீர்னு செல்பிஷாக இருந்த அந்த செவ்வாய் தசாம்சத்தில் போனவுடன் அது இரட்டைப்படை ராசியில் உட்கார்ந்திருப்பதனால் அதற்கு திடீரென்று ஒரு டியூட்டி இல்லைன்னா ஒரு தர்மத்தின் அடிப்படையில் வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் அந்த மார்ஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த தசாம்சத்தில் என்னெல்லாம் நம்ம பார்க்கணும், எதை எப்படி பார்க்க வேண்டும் என்பதெல்லாம் புரிய வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒரு லெசன் நான் பண்ணியிருந்தேன். இந்த லெசன் எப்படி இருந்தது, இது போன்ற எல்லாரும் அவங்களுடைய ஜாதக அமைப்பில் எடுத்துட்டு போய் இந்த மாதிரி நான் குறிப்பிட்ட மாதிரி ஒரு இதை லிஸ்ட் எடுங்க. அப்பதான் உங்களுடைய கிரக அமைப்பு எப்படிப்பட்ட கிரக அமைப்பு ஆடில் இருக்கிறதா ஈவன்ல இருக்கிறதான்னு புரிந்து கொள்ள வேண்டும். அதுவே லக்னமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப லக்னம் உங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டுமே லக்னத்தில் ரெண்டுமே ஆட் சைன்ல இருந்தால் அவர் மிகவும் செல்ஃபிஷாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. அதுவே ஒரு தர்மத்தின் அடிப்படையில் வேலை செய்ய வரவங்க, இப்ப மகாத்மா காந்தியில இருக்காருன்னா அவருடைய ஜாதகத்துல கண்டிப்பாக அது தர்மத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ராசியில தான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அவரால் அப்படி செயல்பட முடியும். ஏன்னா தேசத்திற்காக பாடுபட வேண்டும், நம்ம சுயல் நலத்துக்காக பாடுபடாம தேசத்திற்காக பாடுபட வேண்டும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் அதற்கான அமைப்பு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே அதற்கான வாய்ப்பு உண்டு என்பதையும் இந்த பதிவிட்டு வரக்கூடிய இதுல நிறைய தசாம்சத்தை கொடுத்து நிறைய பாடங்கள் படிக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.